வணக்கம். சரோஜா. நான் கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி வட்டம் லிங்கம்நாயக்கம்பட்டி அப்படிங்கிற கிராமத்தில் இயற்கை விவசாயம் பண்ணிகிட்ருக்கிறேன். நம்மாழ்வார் ஐயா கிட்ட 8 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த இயற்கை விவசாய பயிற்சி எடுத்துக்கிட்டேன். அம்மா அப்பா மாமனார் மாமியார் எல்லாருமே விவசாயம் அப்படிங்கிறதுனால எனக்கு ஏற்கனவே விவசாயம் தெரியும். ஆனால் ரொம்ப நஷ்டமான தொழில்னு எல்லோரும் நம்பிட்டு இருக்கிற மாதிரி நானும் பயந்துக்கிட்டு விவசாயம் பண்ணாமல் இருந்தேன் முதல்ல. அப்புறம் ஐயாவை பார்த்ததுக்கப்புறம் ஐயா சொன்ன மண்ணுடைய ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், பயாலஜிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே படித்தும் இருந்ததுனால நம்மாழ்வார் ஐயா எனக்கு நல்லா புரிஞ்சுது அவர் சொன்னது. அப்புறம் ஏற்கனவே விவசாயம் தெரியும் அப்படிங்கிறதுனால இந்த மேட்டுப்பாத்தி அமைப்பு முறைகள் இதெல்லாம் ரொம்ப அற்புதமாக புரிஞ்சதுனால நமக்கு நிலமும் இருக்குது. அப்புறம் இயற்கை விவசாயத்தினால இவ்வளோ நன்மைகள் வேறு இருக்குது. இந்த பயோடைவர்சிட்டி எல்லாமே அதில் இருக்கிற அரசியல் எல்லாமே ஐயா நல்லா சொல்லி கொடுத்ததுனால நம்ம இயற்கை விவசாயம் மட்டும்தான் இனிமேல் பண்ணணும், வேறு எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு உறுதி எடுத்துகிட்டு ஊருக்கு விவசாயம் பண்ண ஆரம்பித்தேன். எங்கள் பகுதி அரவக்குறிச்சி வட்டாரத்தில் முருங்கை விவசாயம் தான் ரொம்ப பிரபலமானது. எல்லாரும் முருங்கை தான் போட்டிருக்கிறாங்க. ஏன்னா இங்கே மழை கம்மி. எப்பயுமே 6 மாதம் முருங்கை காய்க்கும், 3 தடவை காய்க்கும். காய் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அப்போ மட்டும் விலையே இருக்காது. அதுவும் அந்த ரொம்ப பீக் சீசனில் சுத்தமாக யாருமே முருங்கைக்காய் கேட்கவே மாட்டாங்க. அப்போ ஒடிச்சு கொண்டு போய் போடுற கூலி கூட கட்டாது. 1 கிலோவுக்கு 10 காய் நிற்கிதுன்னா 10 காய் சேர்ந்து 1 ரூபாய்க்கு கேட்பாங்க, 2 ரூபாய்க்கு கேட்பாங்க. அதையும் கொண்டு போயிட்டு விவசாயிகள் அங்கேயே போட்டுட்டு அழுதுட்டு வர்றதெல்லாம் உண்டு. ஆனால் முருங்கை வியாபாரிகள் நல்லா இருக்காங்க எப்பயுமே. அப்போ இது எப்படி நம்ம ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படி. ஸோ கொஞ்ச நாள் கழிச்சு என்ன செஞ்சாங்க, காய் பறிக்க வேண்டாம் விதைக்கு விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி விதையை வாங்க ஆரம்பித்தாங்க வியாபாரிகள். அப்போ விதை ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா 700, 800 அப்படிலாம் வாங்கினாங்க. நாளடைவில் எல்லா விவசாயிகளும் விதைக்கு விட்டோன்னே மறுபடியும் அதையும் 100 ரூபா. இந்த வருஷம்லாம் கேட்கறதுக்கே ஆள் இல்லை. இப்போ இப்படியே போயிட்டுருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறது யோசிச்சப்போ இந்த கேவிகே கரூர் வேளாண் அறிவியல் மையம் மூலமாக இந்த உழவர் உற்பத்தியாளர் கம்பெனி அமைக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அப்புறம் இதில் யோசித்து என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்னு பார்க்க முருங்கைங்கிறது ரொம்ப அற்புதமான விஷயம். ஏன் நம்ம இதை இப்படி விலை இல்லைன்னு சொல்லி அழுதுட்டு உட்காந்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விதையிலேருந்து இணையத்துல எல்லாம் தேடி எடுத்து அப்புறம் தெரிஞ்ச நண்பர்கள் மூலமாக எண்ணெய் எடுத்து அந்த எண்ணெயும் எப்படி எடுக்கிறது அப்படின்னா கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய் ஆட்டுற செக்கிலேயே கொண்டு போய் கொடுத்து கேட்டோடனே அவங்க முதல்ல தேங்கினாங்க, இது நாங்கள் ஆட்டினதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் எங்களுக்கு எடுத்தாங்க அப்படின்னு சொல்லி அதனால் வர்ற விளைவுகளுக்கு நாங்கள் பொறுப்பு, செக்கு என்னன்னாலும் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவுக்கு தைரியம் கொடுத்து அவங்களுக்கு ஆட்டி கொடுத்தாங்க. கொடுத்ததுக்கப்புறம் வீட்டுக்கு விஷத்தன்மை இருக்கும், முருங்கை எண்ணெயெல்லாம் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னலாம் நிறைய பேர் அவநம்பிக்கை கொடுத்தாங்க. இருந்தாலும் அது எப்படி நம்ம தினசரி உணவில் தான் முருங்கை கீரை இருக்குது, முருங்கை காய் இருக்குது, இதில் என்ன போய் விஷயம் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து அற்புதமான பலன்கள் கிடைச்சிருக்கு. இப்போ முருங்கை எண்ணெய் தினசரி உணவுலேயே நீங்கள் பயன்படுத்துங்க. குழந்தைங்களுக்கு ஒரு 5 ml கொடுங்க, பெரியவங்கன்னா ஒரு 10 ml சாப்பிடுங்க. உள்ளுக்குள்ளேயும் வெளியவும் நிறையா எடுங்க. தோல் நோய்கள் அத்தனை சொரியோசிஸ்லேருந்து அத்தனை நோய்களுக்கும் இது அருமையான பலன்கள் கொடுக்குது. அப்புறம் எல்லா நோயுமே தீருது. முக்கியமாக அந்த சின்ன குழந்தைங்களுக்கு இருக்க சளி கூட அவங்களுக்கு சும்மா ஒரு 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 2 ml கொடுத்தா கூட நல்லா கேட்கும், சளியே பிடிக்காது. சளி வந்தாலும் அவங்க குழந்தைங்க ரொம்ப கஷ்டம் இல்லாமல் அந்த நோயிலேருந்து முக்கியமாக நோய் எதிர்ப்பாற்றல் இந்த இம்யூன் சிஸ்டம் கூட்டுறதுல முருங்கை எண்ணெய்க்கு அதிகமான பங்கு இருக்குதுங்க. இருக்கிறதுலே ஹையஸ்ட் இதுதான். இருக்கிற கீரைகளில் இருக்கிற காய்கறிகளில் முருங்கை தான் அதிகமாக. இதனோட பலன்கள் நமக்கு இவ்வளோ நாளாக தெரியாமல் இருந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிறைய பேர் கேட்டு வாங்குறாங்க. வாங்கி இன்றைக்கி ஒருத்தர் கண் புரை நோய்க்கு இது 2 சொட்டு விட்டால் போதும், 2 நாளைக்கு விட்டால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போகிறாரு. என்ன விலை கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னு முதலெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் நாங்கள் எடுத்து சொல்லி மருத்துவமனைக்கு போனால் அதனால் உண்டாகிற விளைவுகள் எவ்வளோ பொருளாதாரம், அப்போ அதெல்லாம் நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள். இது ஒன்றுமே இல்லை அப்படியே ஒப்பிட்டு பார்த்து இப்போ எடுத்து சொல்லி நிறையா பேர் கேட்குறாங்க. மகிழ்ச்சியாக இருக்குது ரொம்ப. கேன்சர் பாதித்தவங்களுக்கு கூட அந்த நோய் எதிர்ப்பாற்றல் கூடி அந்த ஒயிட் செல்ஸு, ரெட் செல்ஸு, ஹீமோக்ளோபின் அதெல்லாம் நல்லா கூட்டுது. டயபெட்டிக் இருக்கிறவங்க வாங்கி சாப்பிட்றாங்க, கிட்னி ஃபெயிலியர் ஆனவங்க கூட வாங்கி சாப்பிட்றாங்க. என்ன நல்ல உணவு தானே, உணவே மருந்து. ஆனால் நான் முதல்ல உணவை நல்லா ஆக்குவோம், இம்யூன் சிஸ்டத்தை கூட்டுவோம், அவ்வளோதான் நான் சொல்கிறது. அந்த நோய்க்கு மருந்து இந்த நோய்க்கு மருந்து அப்படின்னலாம் நான் சொல்கிறது இல்லைங்க. உங்களோட நோய் எதிர்ப்பாற்றல் கூட்டுறோம். அப்போ எல்லா உடம்பும் எல்லா நோய்க்கும் அது தயாராகுது, அதை எதிர்த்து போரிடுறதுக்கு தயாராகுது. நோய் செல்களை எதிர்த்து போரிடுறதுக்கு உடம்பை தயார்படுத்திடுது இந்த முருங்கை எண்ணெய். அதனால் எனக்கு தெரியாத பழங்களெல்லாம் சாப்பிட்டவங்க சொல்கிறாங்க, மேடம் எனக்கு அந்த நோய் இருந்தது இப்போ நல்லா இருக்கேன், இந்த நோய் இருந்தது இப்போ நல்லா இருக்கேன், என் குழந்தை லீவ் போடாமல் ஸ்கூலுக்கு போகுது அப்படின்லாம் சொல்கிறத கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் எங்கள் பகுதி விவசாயிகளே நீங்களே எல்லோரும் ஆஸ்பத்திரிக்கு தானே போயிட்டுருக்கீங்க, இவ்வளோ அற்புதமான விஷயத்தை கையில் வச்சுட்டு
தினசரி ஆஸ்பத்திரி போகிறீங்க. அப்படிலாம் போகும் நீங்களே வந்து உங்கள் விதையிலேருந்து எடுத்து என்ன சாப்பிடுங்க, உங்கள் சொந்தக்காரங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இதை மார்க்கெட்டில் போட்டுலாம் நான் விற்கிறது இல்லைங்க. என்னுடைய எண்ணம் வந்து தெரிஞ்சவங்களுக்கு சொந்தக்காரங்களுக்கே விற்க முடியுது என்னால். அப்போ எல்லாருமே அதே மாதிரி பண்ணுங்க, வாங்கி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறேங்க. கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி வட்டங்க இங்கநாயக்கம்பட்டி இதிலிருந்து கிராமத்திலிருந்து சரோஜா குமார் அவங்க தோட்டத்திலிருந்து பேசுகிறோம். அவங்க வந்து நம்மாரோடைய தலைமை மாணவிங்க. அவங்க பயிற்சி பெற்று முருங்கையில் வந்து மதிப்பு கூட்டி விற்கிறதுக்கான ஒரு முயற்சி எடுத்தாங்க. அப்பப்போ விலை வந்து 100 ரூபா 200 ரூபாய்க்கு கட்டு போகும். திடீர்னு பார்த்தா 5 ரூபாய்க்கும் 10 ரூபாய்க்கும் போகும். பொறிக்கிற கூலி கூட கட்டாது. அந்த நேரத்தில் முருங்காயை கொண்டு போய் சந்தையில் தூக்கி எறிஞ்சிட்டு வந்துடுவாங்க விவசாயிகள். இந்த சூழ்நிலையை பார்த்துட்டு முருங்காயை ஒடிக்காமே விவசாயிகள் பாதி பேர் விட்டாங்க. அப்புறம் அந்த ஒடிக்காத முருங்காயை காஞ்ச முருங்காயிலிருந்து விதை எடுத்தாங்க. விதை எடுத்து அதிலிருந்து ஆயில் எடுத்தாங்க. ஆயில் வந்து கண்டென்ட் நல்லா இருக்கிறனால எதிர்ப்பு சக்தி கூடும். அதாவது ஆயிலை வந்து உள்ளுக்குள்ளே சாப்பிட்டோம்னா, எண்ணெயை வந்து சாப்பிட்டோம்னா, பச்சை எண்ணெய் அப்படியே வந்து உணவில் சேர்த்துக்கிட்டோம்னா எதிர்ப்பு சக்தி கூடுறனால எந்த ஒரு சீக்கும் வராதுங்க. அப்படி வந்தாலும் அது கண்டிப்பாக அது வந்து மனுஷனை பாதிக்கிறது இல்லை. குறிப்பாக கேன்சரு, கிட்னி ஃபெயிலியரு, கிட்னியில் கல், இது மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கிற இதெல்லாம் வந்து எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கிறனால வராது. அதனால் முருங்கை ஆயிலை வந்து சரோஜா குமார் அவங்க வந்து உற்பத்தி பண்ணி இப்போ விவசாயிகிட்ட வந்து வாங்கி விற்காத முருங்கை விதையை வாங்கி அதை மதிப்பு கூட்டி இன்றைக்கி விற்றுக்கிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் மக்களுக்கு வந்து விநியோகம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் எதிர்ப்பு சக்தி நிறையா இருக்குது. அதனால் எந்த ஒரு சீக்கு இல்லாமல் இருக்கிறாங்க. சீக்கு வந்தவங்களும் நல்லா இருக்கிறாங்கிற ஒரு இதை வந்து பிரேக்கப் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது நான் இன்றைக்கி என்னுடைய கண்ணால் பார்த்தோம். சேலத்திலேருந்து ஒருத்தர் வந்து வாங்கிக்கிட்டு கண் பிரேக்கு கூட ஒரு சொட்டு விட்டோம்னா அது நல்லாதுன்னு சொல்லி அவங்க வந்து அவங்களுடைய பிரேக்கப்பை சொல்லிட்டு போயிருக்காங்க. முன்னாலுமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. விவசாயிகள் விற்க முடியலையேன்னு கஷ்டப்பட்டுக்கிட்டு கதிகலங்கி இருந்த நேரத்தில் இப்படி ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையை சரோஜா குமார் அவர்கள் ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறதுக்கு விவசாயிகள் சார்பில் நன்றியை சொல்லி இன்னும் ஒரு படி மேலே போனோம்னா கரூர் மாவட்ட முருங்கை உற்பத்தியாளர் கம்பெனி லிமிடெட்டுங்கிறத ஒன்று வச்சு எல்லா விவசாயிகளும் ஒருங்கிணைச்சு பண்ணணுங்கிற ஒரு நல்ல நோக்கத்தோடு செயல்பட்டு இருக்காங்க. அவளை மீண்டும் ஒரு வாழ்த்தி நல்லது நடக்கணும், அதை எல்லாரும் சேர்ந்து செய்யணுங்கிறத ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த அத்தனை பேர்த்துக்கு நன்றி சொல்கிறேன். ஆமாம் அதுக்கு மேலே நீங்கள் தான் வரலாம். அது மொழிக்காது. இதுதான் ஓட உடையாமல் சொன்னாங்க. நீங்கள் லோக்கல் தானே? இந்நேரம் வரைக்கும் நாங்கள் இதாக பண்ணிட்டு இருந்தோம். பாட்டோம் எடுத்துட்டேன். இப்போ கூப்பிட்டு வரலாம். மெயினாக குழந்தை இல்லாதவங்க, அந்த என்ன சொல்கிறது, ஆண்மை குறைபாடு, பெண்களுக்கு வந்து ஒரு 1/2 லிட்டர் தானே சொல்லுவாங்க. டெய்லி வந்து ஒரு 10 மில்லி 30 நாளைக்கு எவ்வளோ. கொத்தமல்லியும் கொத்தமல்லி சாறு அது நம்ம வீட்டிலே தயார் பண்ணுறது. முருங்கை எண்ணெய் மட்டும்தான் விற்கிறதுங்க. விவசாயம் பண்ணுறது.
எந்த அலோபதி ஹோமியோபதி உமாபதி யாருமே உங்களை க்யூர் பண்ண மாட்டாங்க. உங்களோட இம்யூன் சிஸ்டம் மட்டுமே உங்களை க்யூர் பண்ணோம். அதுக்கு உண்டான வழியை மட்டும் நம்ம பார்த்தோம்னா போதும், எந்த நோயுமே வராது. வந்து 2 தடவை அந்த கூட்டம் நடத்தியாச்சு. இதில் மட்டுமே எடுக்கணும். அப்போ அந்த ஒரு ஏவிக்கு ரெட்டி புத்தகம், அப்புறம் பார்த்தீங்கன்னா இல்லை வாங்க நீங்கள் எடுங்க. புக்குக்கும் இதுக்கும் எந்த புக் சொல்லுவோம் அப்படி. பாருங்க மல்ச்சிங் எவ்வளோ போட்டிருக்குன்னு பாருங்க. என்னங்க எடுத்து அது பேர் என்ன? மல்ச்சிங்னு சொல்லுங்க. உயிர் மூட போட்டு வச்சுருக்கோம். பெட்டு தானுங்க. பெட்டு தாங்க. அதான் அதான் என்ன தலைண்ணா அது? அதான் நான் காமிச்சேன்ல. ஆ இங்கிட்ட வரணும் ஆனந்த், அப்போ தான் தெரியும். ஃபுல்லாக போருக்கு மேலே இருந்து பார்த்தீங்கன்னா நிறைய இல்லை அதெல்லாம் நான் வருகையில் தானே வரேன். இந்த வரேன். இது சுற்றிடுவாங்க இருக்க மாட்டேங்குது. அதிகம் நான் ஒன்றும் பண்ணுறது இல்லைங்க. அதான் அது சாப்பிட்றதுக்கு வேறு ஏதாவது வந்து சாப்பிட்டு போயிடும். அதாவது நான் எடுக்கிறேன். பழங்களை எடுத்து சிறப்பு பண்ணி கொடுத்துட்டா கெஸ்ட் வரோம், டீ போடுறதுக்கு நாவப்பழ சிறப்பு கொஞ்சம் ஊற்றி தண்ணி ஊற்றி கொடுக்க வேண்டியது. மண்புழு அதெல்லாம் நிறைய தண்ணி விட்டா நிறைய தண்ணிக்குள்ள அதெல்லாம் இயற்கையாக வந்து நீ கொண்டு வந்து விட்டுதா? ஆனால் அதெல்லாம் மண்புழு மண்ணிலே இருக்கு. அது வாழக்கூடிய சூழலை வந்து மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்கு நரம்பு. என்ன சொன்னேன்? இது தன்னால் முளைச்சது. இப்போ நீங்கள் வாய்க்காலே இருக்கிறதுனால காய் விழுந்து காட்டுக்குள்ள முளைச்சிட்டு முளைக்கிறது எல்லாம் என்ன ஜீரு சாமி சாமி இன்னொரு நம்பர் கூப்பிடுங்க.